வணக்கம் மக்களே. ஆவிலோகம் அப்படின்ற ப்ராக்டிஸ் எங்கள் அம்மா வீட்டு சைடில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. அப்படின்னா இறந்து போனவங்க கிட்ட குறி கேட்குறது, ஃபேமிலியில் எப்போ பிரச்சனை சரியாகும், அப்புறம் பிஸ்னஸில் அடுத்து என்ன பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. முதல்ல எனக்கு இதெல்லாம் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. ஆனால் ஒரு தடவை எனக்கு அது நடக்கிற இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. அங்கே போனேன். கொஞ்ச நேரம் கழித்து எல்லாம் செட்டில் ஆரம்பித்தாங்க. ஒரு பெரிய போர்டை, ஒரு கார்ட்போர்டில் செஞ்ச போர்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். அதை சுற்றி ஆல்ஃபபெட்ஸ், ஒரு ரெக்டாங்குலர் போர்ட், அண்டு அதை சுற்றி ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ். நடுவில் உள்ள ஃபுல்லாக திருநீரை கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. திருநீர், ஸோ அதை கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அது எதுக்குன்னா, முதல்ல நான் ஃப்ரிக்ஷனுக்காக கொட்டுறாங்க அப்படின்னு நினச்சேன். அது மேலே ஒரு காயின் மாதிரி ஒன்று வச்சுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்கள நினச்சி அந்த போர்ட்டலை திறக்கிறதுக்காக இன்வோகேஷன் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அவங்கள முழுமையாக நினச்சி, ஆவிலோகத்தில் வாழும் புனித ஆன்மாக்களுக்கு வணக்கம், உங்களோட பேச நாங்கள் ஆசைப்படுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்வோகேஷன் பண்ணோன்னே ஒரு 2 பேர் அந்த காயின் மேலே கை வச்சுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த இன்வோகேஷன் முடித்தோடனே டப்பு 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 டப்புன்னு அந்த காயினு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. நான் கூட அந்த 2 பேர் கை வச்சுருக்காங்களே, ஸோ அவங்க தான் இந்த மாதிரி சுற்றுறாங்களோ அப்படின்னு பார்த்தேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த டவுட் எல்லாமே. ஸோ அங்கே வந்தது யாருன்னு பார்த்தா, எங்கள் ஃபேமிலியில் ஏற்கனவே இறந்த ஒருத்தர். எனக்கு மாமா முறை வேணும். அண்ட் he has been guiding our family for a long time. அண்ட் எங்கள் ஃபேமிலியில் அவரை பற்றி நிறைய சொல்லுவாங்க. நான் இந்த டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ், பிராணிக் ஹீலிங், லாஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் படித்ததுக்கு அப்புறமா தான் அவர் ரொம்பவே ஒரு மேல்நிலையான ஆன்மா, ரொம்பவே ஒரு மெச்சூர்ட் சோல் அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. ஸோ எல்லாரும் அவர் வந்தோடனே கொஞ்சம் எமோஷ்னல் ஆனாங்க. முதல்ல அழுகாதீங்க அப்படின்னு வந்துச்சு அந்த போர்டில் இருந்து. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு 2 பேர் கை வச்சுப்பாங்க அந்த காயின் மேலே. வச்சதுக்கப்புறம் அந்த காயின் சில லெட்டர்ஸில் போய் டச் ஆகும், அந்த சைடில் இருக்க ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் மூலியமாக. ஸோ அதெல்லாம் எந்தெந்த லெட்டர்ஸில் டச் ஆகுதுன்னு ஒருத்தங்க பக்கத்தில் இருந்து நோட்டில் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ திஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். கை வச்சது யாருன்னு பார்த்தா, அந்த இறந்து போனவங்களோட அண்ணா. அதுக்கப்புறம் எல்லாம் அவங்கவுங்களோட ஃபேமிலி அண்ட் வாழ்க்கையை பற்றி கேட்க ஆரம்பித்தாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க சொன்னது நிறையா நடந்திருக்கு. சில விஷயம் என்னால் இங்கே சொல்ல